எம்எஸ்டி தான் எப்பயுமே, வாழ்நாளும் செத்தாலும் எம்எஸ்டி தான். கஷ்டமா இருக்கும். அவர் இருக்காருங்களே, ரிட்டையர்மெண்ட் எதுனால பரவாயில்ல, அவர் இங்கே இருக்கிறாரு. கடவுள் மாதிரி அவங்க, அந்த மாதிரி கடவுள் மாதிரி தோனி தோனி தான் எங்க உசுரு ப்ரோ. கிளப்புறோம் தலைவர் நிரந்தரம் தான். மன்சே அடிக்கிறாங்க, நாங்க அடிக்க மாட்டோம். அததான் நாங்களும் கேக்குறோம். கண்டிப்பா அடிப்போம். ஈசாலா கப் நமதே, ஈசாலா கப்ன்றாங்க, ஒரு டீ கப் கூட வாங்க மாட்டாங்க. सीएसके मेरा फेवरेट टीम है, माय फेवरेट टीम धोनी। आरसीबी में नो कप, ओनली चेन्नई। எங்க தலை எப்போதும் கேப்டன் கூலுடா, அது வேர்ல்டு கப்பு எடுக்கிறதுல நம்பர் 1டா. எங்க போனாலும் வந்தாலும் எங்க தலை மகேந்திர சிங் தோனி சார் கிங்குடா. Anuj SHG Scratch Free Tiles. No more scratch, no more tension. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. RCB vs சென்னை மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் சேப்பாக்கல நடக்க போகுது. எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? அதனால தான் வந்தோம் நாங்க. அன்லிமிட்டடா இருக்கு. ரொம்ப ஃபர்ஸ்டே வந்து ஆர்சிபி. ஓகே. நம்மளுக்கு ஆப்போனன்ட் டீம் ஆர்சிபி தான். அவங்க வருஷம் நாங்க தான் கப் அடிப்போம்ன்றாங்க. இது வரைக்கும் ஒரு கப் கூட அவங்க அடிச்சது கிடையாது. மேபி அவங்க இந்த வருஷம் கப் அடிச்சாங்கன்னா பாவம் அடிச்சுட்டு போட்டோமே. மேபி அந்த லெவலுக்கு வந்துட்டோம்ல. சென்னை கூட கப் வாங்குவோம், ஆர்சிபி வாங்கிருக்குற லெவலுக்கு வந்துட்டோம்ல. பாவம் அவங்கள வருஷம் நாங்களும் அடிக்கிறோம். ஈசாலா கப் நமதே, ஈசாலா கப்ன்றாங்க, ஒரு டீ கப் கூட வாங்க மாட்டாங்க. ஏன் பாவம் ஆர்சிபி பாவம் இல்ல? இல்ல அவங்க பெங்களூர் சப்போர்ட் பண்றாங்க. நாங்க சென்னை தான். இப்போ ஒரு சென்னை கிட்ட 5 கப் இருக்கு. ஒரு கப் கொடுக்கலாம்ல, தப்பு இல்ல? இல்ல தப்பு தான். என்னங்க தப்பு? 6 கப் வேணும். 6 கப் வேணும்ல, நிறைய கப் வந்துகிட்டே இருக்கணும். ஓகே. ஏன் சிஎஸ்கே உங்களுக்கு பிடிக்குது? நம்ம சென்னை சிஎஸ்கே நல்ல டீம் தான். எல்லா டீம் சிஎஸ்கே நல்ல டஃப் கொடுக்கும், ரொம்ப டஃப்பா இருக்கும். ஆர்சிபி ஜெயிக்கணும். எதுக்குங்க ஆர்சிபி ஜெயிக்கணுமா? எந்த டீம்ல நீ சப்போர்ட் பண்ற? விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்றேன். ஆர்சிபி தான் ஜெயிச்சிரும். ஈசாலா கப் நம்மதே. டயலாக் ஒன்னு சொல்லுங்க இந்த டைம். அது வந்து சொன்னாதான் ஜெயிக்க மாட்டோம், சொல்ல மாட்டோம். எனக்கு சிஎஸ்கே டி-ஷர்ட்ல விராட் கோலி பேர் தோனி தான் இருக்கு. ஏன் எல்லாம் ஒரு ஊர்க்காரங்களால? எல்லாம் ஒரு ஊருக்காரங்க கூட. இது சிஎஸ்கே வந்து தோனி தாங்கிறீங்க. தோனி தான். சிஎஸ்கேனால தோனி தான். ஆமா, எப்பவும் தோனி தான். தோனி இருக்கட்டும் இல்லாத போட்டும் அங்க பேன் எல்லாம் தோனி தான் போடுறாங்க. ஆமா 7 நாளைக்கு ஸ்டேடியம்ல ஃபுல் தோனி டி-ஷர்ட் தான். தோனி டி-ஷர்ட் தான் இல்லையா? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எந்த டீம் பிடிக்கும்? ஆல்வேஸ் சிஎஸ்கே தான். எப்பவுமே சிஎஸ்கே தான். ஏன் சிஎஸ்கே பிடிக்குது உங்களுக்கு சொல்லுங்க? தலை எங்க இருக்கறோ அதுதானே நம்ம இடமே. எம்எஸ்டி தான் எப்பயுமே, வாழ்நாளும் செத்தாலும் எம்எஸ்டி தான். सीएसके मेरा फेवरेट टीम है, माय फेवरेट टीम धोनी। ओके। यस, और 6 आईपीएल चेन्नई विन या ओके। आरसीबी को हरा के आरसीबी हार जाएगा। हाँ, इस साल कप नहीं है। आरसीबी में नो कप, ओनली चेन्नई 6 धोनी लास्ट। பாடி லாங்குவேஜ்ல ஸ்பீச் முடிச்சிட்டாருங்க. அவருக்கு இதுதான் லாஸ்ட் சீசன் சொல்றாங்க. கண்டிப்பா வருத்தமா தான் இருக்கும்ல. கண்டிப்பா. நம்ம போன வருஷமே எதிர்பார்த்தோம் எம்எஸ்டி இந்த இயர் ஆட மாட்டாருன்னு. பட் இந்த இயருமே அவர் வந்து நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம இந்த இயர் ஆடுவோம்னு சொல்லியிருக்காரு, நம்மளுக்காக தான். சோ நம்ம இந்த இயர் வந்து அவரை வந்து எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவு ஷேர் பண்ணி அவர் அவ்வளவு லவ்வோட நம்ம வந்து அவரை ரிட்டையர் ஆக வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு கண்டிப்பா. சொல்றீங்க. சூப்பர். மனசு கஷ்டமா இருக்கு. அவர் இருக்காருங்களே, ரிட்டையர்மெண்ட் எதுனால பரவாயில்ல, அவர் இங்கே இருக்கிறாரு. நெஞ்சுக்குள்ள இருக்காருல. லாஸ்ட் அவுட் ஃபர்ஸ்ட் அவுட் அவன் சீனியர் விட மாட்டாங்க. ஆமா, நம்ம இந்தியா கிரிக்கெட் மே கபில் தேவ் அவங்க எல்லாம் இப்போ வச்சுன்னு இருக்கிறோம் மனசுல. ஆமா, அது மாதிரி தோனி எப்பவுமே மனசுல இருப்பார்ல. சச்சின் டெண்டுல்கர் கடவுள் மாதிரி அவங்க, அந்த மாதிரி கடவுள் மாதிரி தோனி. தலையோட தரிசனத்தை பாரு, அவர் எப்போதும் கிரவுண்ட்ல வந்து தேரு. எங்க தலை 6 அடி பார்ப்பாரு, அவர் ஜெர்சி நம்பர் 7. ஃபேன்ஸ் நாங்க ஹாப்பியாவோ சொல்லி அடிப்பாரு. வேர்ல்டு கப் 6 சொல்லி கொடுப்பாரு. T20 கப்பு எங்க தலை கிங்குனாலே தோனி. நம்ம தோனிக்கு விசில போடு. எங்க தலை நடந்து வரும் ஸ்டைல பாருடா. அவர் கிரவுண்டு உள்ள வந்தாலே கிரவுண்டே அதிரண்டா. எங்க போனாலும் வந்தாலும் எங்க தலை மகேந்திர சிங் தோனி சார் கிங்குடா. எப்போ இருந்து எழுதுனீங்க இந்த லிரிக்ஸ்? அப்படியே அவருக்கு ஒரு ப்ரெசென்ட் பண்ணா, அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக சைன் எடுத்தோம். அதுக்கு எங்க இருந்து வந்திருக்கீங்க? சேட்பேட்ல இருந்து வரோம். சரி, இங்க சென்னை தானா? எப்போ இருந்து தோனி ஃபேனா இருக்கீங்க? அவர் எப்போ வந்தாரோ அப்பத்துல இருந்து இப்போ இருக்கும். இதுக்கு அப்புறமா தோனி ஃபேன். விராட் கோலி தோனி யார் வின் பண்ணுவா? சிஎஸ்கே. ஏன்? அது வந்து சிஎஸ்கேனா அது ஸ்ட்ராங் டீம். இது வந்து 17-18 ஆடி இருக்காங்க. அதுல வந்து 2-3 கப்புக்கு धोनी எடுத்துர்க்காரு லாஸ்ட் வருஷமே நம்ம ஆட்டுக்கு அடிச்சிட்டோம் இப்போ எடுப்பார் धोनी के लिए मैं बांग्लादेश से गा रहा हूं मेरे फ्रेंड है मैं யூ ஆர் பங்களாதேஷ் मैं बांग्लादेश ஓ யூ ஆர் धोनी ஃபேன் யூ பங்களாதேஷ்ல இருந்து धोनी சாரோட ஃபேனா இருக்காங்க ஏய் धोनी பாஸ்போர்ட் யூ வாட்ச் கேம் கமிங் बांग्लादेश धोनी के लिए मैं धोनी का बहुत बड़ा फैन हूं
ஓகே, தோனியை பாக்குறதுக்காக பங்களாதேஷ்ல இருந்து பாஸ்போர்ட் எடுத்து இந்தியாவுக்கு வந்து மேட்ச் பார்க்க வந்திருக்காங்க நம்ம சென்னைக்கு. ஓகே, சிஎஸ்கே எம்எஸ்டி தான் எல்லாருக்கும். எங்க ஃபேமிலி முதல் கொண்டு பார்த்தா தோனி வராரா உள்ள வராரா அப்படியே ஃபயரா இருப்போம் ஃபேமிலியே. அவர் ஆடுறான்னா நாங்க அப்படியே எல்லாருக்கும் கண்ணெல்லாம் கலங்கி எமோஷனல் ஆயிடும். அவ்வளவு அளவுக்கு லவ் பண்றோம் எம்எஸ்டி தான். ட்ரீமே எம்எஸ்டி நேர்ல பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு போட்டோ அவர் கூட எடுத்துடணும் தான் என்னோட ட்ரீமே. மண்டே செம் இருக்கு, இருந்தாலும் நான் எம்எஸ்டி அட்லீஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துடணும்னு சொல்லி வந்திருக்கேன். செல்ஃபி தான் சொல்லுவோம் ப்ரோ. சிஎஸ்கே தான் ப்ரோ. ஆர்சிபியும் வந்து ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணிட்டோம் ப்ரோ. நான் எதுவும் சொல்ல ட்ரை பண்ணாரா? தோனியை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஆல்ரவுண்டர். தோனி தான் எங்க உசுரு ப்ரோ. ட்ரை பண்ணலாங்க வர. ஆனா கப்பு எப்படி இருந்தாலும் தலை பக்கத்துல தான் இருக்கு. எப்படி இருந்தாலும் கப்பு மிஸ் இந்த டைம் சிஎஸ்கேக்கு தான் கப்புங்கறீங்க. பாருங்க நம்ம கிட்ட 5 கப்பு இருக்கு. ஓகே, ஆர்சிபி கிட்ட ஒரு கப்பு கூட இல்ல. விராட் கோலி பாவம் என்னதான் நம்ம ஊருக்காரர் அவரு. ஒரு கப்பு இந்த டைம் என்ன இல்ல எதுமே இல்ல. ஒன்லி சிஎஸ்கே இறக்கமே இல்லங்க எங்களுக்கு. சிஎஸ்கே தான் தோனிக்கு தான் கப்பு. ஒன்லி தலைவர் பட்டைய கிளப்புறோம், தலைவர் நிரந்தரம் தான். இந்த இயரோட ஐபிஎல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? சுவாரஸ்யமா இருக்குமா இல்ல நிறைய வந்து சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா என்ன ஒரே ஒரு இதுனா இந்த வாட்டி வந்து தோனியோட லாஸ்ட் ஐபிஎல்னால வந்து கொஞ்சம் வந்து பிரேக் டவுன். லாஸ்ட்டாக அவரை வந்து பார்க்க போகிறோம் இந்த கிரிக்கெட்டோட வந்து ஃபீல்டில். அது நினச்சா மட்டும்தான் கொஞ்சம் மனசுக்கு வந்து கஷ்டம். மற்றபடி வந்து எல்லாம் ஜாலியாக போகும். இப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா? 8 கேப்டன்ஸும் கப்பு வச்சிருக்கிற மாதிரி. அதில் சிஎஸ்கேக்கு வந்து ருத்ராஜ் கேக்வாட் தான் கப்பு வச்சிருந்தாரு. தோனி கேப்டன்சி பண்ண மாட்டாருங்கிற மாதிரி சொல்றாங்க சொல்லிட்டாங்க ப்ரோ. அஃபிஷியலா சிஎஸ்கேவோட இன்ஸ்டாகிராம்ல போட்டாங்க இந்த மாதிரி வந்து டோனி வந்து கை கொடுத்துட்டாரு, கேப்டன்சி கொடுத்துட்டாரு ருத்ராஜுக்கு அப்படின்ட்டு. அது வருத்தமா இருக்கா? என்ன ப்ரோ இப்படி கேக்குறீங்க? உடஞ்சு ப்ரோ, மனசெல்லாம் உடஞ்சதுல கன்ஃபார்ம் ப்ரோ. இந்த முடிவு எடுத்திருக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? வேண்டாம், கன்ஃபார்ம் ப்ரோ. ஏன்னா ஒருத்தர் எப்படி சொல்றது, அவரு இருந்துட்டாரு இவ்வளவு நாள், முடிச்சுட்டு போகும்போது இருந்துட்டு கடைசியா முடிச்சுட்டு போயிடலாம். இப்படி யோசிக்கலாம்ல, அவர் இருக்கும்போதே இன்னொரு கேப்டன் உருவாக்கிட்டு இல்ல, அப்படி இல்ல ப்ரோ. எண்ட் ஆஃப் த சீசன் சொல்லலாம்ல, இது மாதிரி எனக்கு அடுத்தது இவன் தான் லீட் பண்ண போறான். இல்ல ப்ரோ, அவருக்கு ஒரு ரெக்கார்ட் இருக்குல்ல. எந்த ஒரு பிளேயருக்குமே ஸ்டார்டிங்ல இருந்து கேப்டனா இந்த ரெக்கார்ட் இல்லல. இது மட்டும் தான் இருக்கு. அதோட முடிச்சுட்டு போயிடலாமே எதுக்கு? அவர் வந்து யங்ஸ்டர்ஸ்க்காக அவர் கேப்டன்சியை வந்து விட்டு கொடுத்துருக்காரு. ஏன்னா அடுத்தோட வந்து ஃபியூச்சரோட சிஎஸ்கே பார்த்து யோசிச்சு அவர் இந்த வந்து டிசிஷன் வந்து எடுத்திருக்காரு. அவர் என்ன டிசிஷன் வேணா எடுக்கட்டும், ஆனால் பட் வந்து டீம்ல இருக்காருல்ல, அதே போதும். மகேந்திர சிங் தோனி சாருக்காக வேர்ல்டு கப் எடுத்து கொடுத்ததுக்காக அவருக்காக ஒரு சாங். எங்க தலை எப்போதும் கேப்டன் கூடா, அது வேர்ல்டு கப்பு எடுக்கிறதுல நம்பர் 1 தான். எங்க போனாலும் வந்தாலும் எங்க தலை மகேந்திர சிங் தோனி சார் கிங்குடா. மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்களா, எப்பவுமே வந்து சிஎஸ்கே மும்பை தான் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி. மும்பை இந்தியன்ஸ்ல ரோஹித் சர்மா கேப்டன்சி வந்து பண்ணிட்டு கன்ஃபார்ம் இம்பாக்ட் ஆகும் ப்ரோ. கன்ஃபார்ம் சஃபர் ஆவாங்க. சஃபர் ஆகும்போது நமக்கே தெரியும் அவர் இருந்திருக்கலாமே அப்படின்னு. கரெக்ட். ஓகே, நாங்களே அப்படிதான் ப்ரோ சொல்ல போறோம். இந்த மாதிரி ஒழுங்கா இல்லனா தோனியே வந்துருக்கலாமே அப்படின்னு அந்த மாதிரி தான் நாங்களே சொல்லுவோம் ப்ரோ. எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க? ஆர்சிபி. என்ன தைரியம் ஆர்சிபிக்கு? எனக்கு சிஎஸ்கே பிடிக்கும், ஆர்சிபி பிடிக்கும். நான் கோலி ஃபேன். நானும் ஒரு 5 வருஷம் பார்த்துட்டேன். ஈசாலா கப்ல இருந்து 5 வருஷம் போயிருச்சு. நீங்களும் இப்ப அதான் சொல்றீங்க. எப்போ அடிப்பீங்க? கண்டிப்பா உமன்ஸே அடிக்கிறாங்க, நாங்க அடிக்க மாட்டோமா? அதான் நாங்களும் கேக்குறோம். கண்டிப்பா அடிப்போம், அடிச்சிரோம். கோலி அடிக்கிறான், கப்ப தூக்குறான், தெறிக்க விடுறான். படிச்சிட்டு நல்ல டீம் இருக்குல, நல்ல டீம் இருக்கு. அது புதுசா கேப்டன், புதுசா டீம். நீங்க எல்லாரும் ஆர்சிபி சப்போர்ட்டரா? அப்படி இல்ல, மும்பை ராஜ் எல்லாமே. மும்பைடா நீ? இங்க வா, மும்பை வாங்க. கம். ஏன்னா நிறைய क्वेश्चंस இருக்கு எங்களுக்கு. இப்போ மும்பைல வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சி வேண்டான்னு சொல்லிட்டு ஹார்திக் பாண்டியா போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்றீங்களா இல்ல என்னங்க அப்படின்னு சொல்றீங்களா? உண்மையிலே நான் சப்போர்ட் பண்ணல. ஏன்னா ரோஹித் ஒரு லெகசி தான். 5 வாட்டி மும்பை ஒரு கப்பும் இல்லாம இருந்திருக்கு, அதுக்கப்புறம் கப் அடிச்ச. அதனால அது ஒரு லெகசி தான். அது நாங்க ஃபேன்ஸுக்கு ஆக்செப்ட் பண்ண முடியாது. ஆனா ஹார்திக் பாண்டியா வரும்போது ஒரு யங்ஸ்டர் தான். ரோஹித்துக்கு கீழே கேப்டன்சி பண்ணிட்டு மும்பைய அதுக்கப்புறம் கப் அடிக்கிறதுக்கு ஒரு இதாக்கும். அதனாலதான் நல்லா இருக்கும். ஆனா ஃபேன்ஸ் பேஸ் வரும்போது ரொம்ப டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. ஆனா ரோஹித் சர்மா அந்த கேப்டன்சி மைண்ட் செட்ல இருக்கு. அதனால ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். இந்த டைம் மும்பை கப் வின் பண்ண வாய்ப்பு இருக்கா? சான்ஸ் இருக்கா? வாய்ப்பு இருக்கு, உண்மையில வாய்ப்பு இருக்கு. கப் அடிக்கணும் இந்த வாட்டி கப் அடிக்கணும். அனுஜ் SHG Scratch Retiles. No more scratch, no more tension. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.